Hi friends, இன்னைக்கு ஆர்கமி ஷீட்டையும் பென்சிலையும் வச்சு ஒரு ஈஸியான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆர்கமி ஷீட் எடுத்திருக்கேன். இதுலேனா நீங்கள் கலர் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ரவுண்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து சர்க்கிளாக இது மாதிரி வரைஞ்சி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளாக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்திருக்கும். இப்போ மறுபடியும் இதை ரெண்டாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 4 டைம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு டைம், செகண்ட் டைம் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, தேர்ட் டைம் பண்ணிவிட்டு, ஃபோர்த்து டைம் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். இப்போ இதில் நான் ஓரத்தில் இது மாதிரி கேர்வாக வரைஞ்சிருக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லும் வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிருக்கிறது மேலேயே நான் கேர்வாக கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லுமே நல்லா கேர்வாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நடுவில் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டேன்னா நடுவில் ஹோல் வந்துடும். இப்போ இதை நான் மறுபடியும் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஃபோல்டு விட்டுட்டு ஒன்று விட்டு ஒன்று ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நடுவில் இருக்க ஃபோல்டு விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் இருக்கிறத விட்டுட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நடுவில் நம்ம விட்டு பண்ணது மேலேயும் ஒன்று உள்ளே போன மாதிரியும் இருக்கும். இது மாதிரி ஒன்று மேலேயும் ஒன்று உள்ளே போன மாதிரி இருக்கணும். அது மாதிரி சேர்த்தி வச்சு ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ ஒன்று விட்டு ஒன்று இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி 2-3 டைம் ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2-3 டைம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக நான் பிளாக் மார்க்கர் எடுத்துகிட்டு இது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லுமே நான் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நடுவுலையும் கொஞ்சம் டிசைன் இருக்கணுங்கிறதுக்காக நான் டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச மந்த் என்னென்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மறுபடியும் நான் ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த பென்சிலில் நான் டாப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். ரொம்ப கீழே தள்ளி ஒட்டிடாதீங்க. பென்சிலுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது கரெக்டாக ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி சின்னதாக பீட்ஸ் இல்லைன்னா சின்ன பால் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்து மேலே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், குட்டி அம்பர்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்டி அம்பர்லா பென்னில் கூட பண்ணலாம். நீங்கள் பென்சிலுக்கு பதிலாக ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிவிட்டு மினி அம்பர்லா மாதிரி ஷோ பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டெக்கரேஷனுக்கு. இது மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது குழந்தைங்களாம் ஆர்வமாக எழுதுவாங்க. ஈஸியான மெத்தட் தான். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பென்சில் யூஸ் பண்ண சின்னதாகிடுச்சுன்னா இது அப்படியே நம்ம குட்டி அம்பர்லாவாக ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பென்சிலை டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.